வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது கிரேஸ் மார்க்கான அப்டேட் தான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ண டேட்டா, ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண அந்த ஃபீட்பேக்கான டேட்டா வந்து ஸோ ரிப்பீட்டடாக எனக்கு வந்து இமெயில் வந்துருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அதை வந்து சரியாக வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாத காரணத்தில் ஸோ நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஸ்பேம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. அதுவே வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் அது வந்து காமிச்சிட்டேன். ஸோ என்ன இஷ்யூ அப்படின்றது. ஸோ இதுக்கு மாற்றமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இதுவும் கேட்டோம். ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு சேட் ஆகிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்து அது சம்திங் வந்து 200 அண்ட் சம்திங் வந்து சப்மிட்டட் வந்துச்சு. ஸோ அது வியூஸ் போனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10,000 வியூஸ் கிட்ட இருக்குது அந்த வீடியோ. பட்டு ஆனால் அவங்க பண்ணியிருக்க அந்த ஃபீட்பேக் சப்மிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மாணவர்களாகி நீங்கள் வந்து ஒன்றுபட்டால் மட்டும்தான் அதுக்கான கருணை மதிப்பெண் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றது அதில் வந்து மாற்ற கருத்தே கிடையாது. ஏன்னா வந்து உங்களுடைய அனலைஸ் டேட்டா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சரி இந்த தாட்டி பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்மளாம் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்றது மாதிரி அவங்களும் வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேற ஒரு டேட்டா வந்து வேணும், கரெக்டான ஒரு டேட்டா வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் உங்களுக்காக தான் வந்து டே டு நைட்டாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கருணை மதிப்பெண் வரணும், கிரேஸ் மார்க் வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். இதுலேயே நிறைய பேர் வந்து என்னை வந்து திட்டுறீங்க. அந்த ஓகே, பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் 10th அண்ட் தென் 12th எக்ஸட்ரா. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது எனக்கான மார்க் போட போகிறாங்க, உங்களுக்கு தானே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்தால் நீங்கள் தானே பசங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும், அவங்களுடைய 10ஆம் வகுப்புக்கான அந்த ரிசல்ட்டை வச்சு தான் அவங்கள வந்து மதிப்பிடுவாங்க தவிர, அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு சாதாரணமாக இல்லை கண்ணா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சாலும் அதில் 1 மார்க்கில் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டு மாறும். ஓகேங்களா? இப்போது ஜஸ்ட் 35 எடுத்தால் பாஸ் அப்படின்னா 34 இருப்பீங்க. அப்போ அந்த 1 மார்க் இந்த மாதிரியான உங்களுக்கு சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களால் ஒரு 25 மார்க் தான் அதில் வாங்க முடியுது. எனக்கு ஒரு 10 மார்க் கிரேஸ் மார்க்காக வருது அப்படின்னா அதையே நம்ம விடணும். அது மூலிமா நீங்கள் பாஸ் ஆவீங்களே, அது அடுத்தது நெக்ஸ்ட்டு மூவ் அப் ஆவீங்களே. முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா சரி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற கிராமப்புறங்களில் இன்னுமே அந்த ஒரு நடைமுறை இருக்குது. சிட்டியில் இருக்கிற கேர்ள்ஸ் உங்களுக்கு தெரியாது. வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ணா. உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏன் இந்த வீடியோவில் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், எல்லாம் உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். அது எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இன்னொரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே தான் ப்ரொசீஜர், அதே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நேம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஜிம்மில் போய் திரும்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாதீங்க. அது வெரி ராங். ஓகேங்களா? நீங்கள் வேறு ஒரு ஜிமெயிலில் கூட வேறு ஒரு டேட்டா போட்டு பண்ணுங்கள். பட் அதே ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. அது ஸ்பேமில் போய் தெரியும். அவங்களுக்கு வந்து ஃபேக்கர் யூசர் அப்படின்றது அவங்க வந்து கெஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த அக்கௌண்ட்டில் போய் பண்ணாதீங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நீங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அனுப்புறீங்க அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அதனால் நீங்கள் கொஞ்சமாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்கண்ணா. ஏன்னா வந்து எனக்கும் யூஸ் தான் அதில். ஏன்னா பட் அவங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது இந்த வந்து யூசர் வந்து ஃபேக்கா இல்லை ராங்கா அப்படின்றது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான். ஏன் அது சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கூட லாகின் பண்ணால் மட்டும் தானே சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் யூடியூப்பில் போட்டு லாகின் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் கூட பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க வந்து வேலிட் யூசர் அப்படின்றது அவங்க வந்து சர்வேல வந்து சர்வே பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டான டேட்டாவை ப்ராப்பராக வந்து கொடுங்க. உங்களுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து வரும். இது வந்து 100% வந்து நான் வந்து சொல்லுவேன். நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேனோ அது அளவுக்கு நீங்கள் போட வேண்டாம். சின்னதாக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி அதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் வந்து விட போகிறதில்ல. ஏன்னா உங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியும். நிறைய பேருக்கான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல கண்ணா. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி
எனக்கும் கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலுடைய குரூப்போடு இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு லிங்க் கேட்குறீங்க, நல்லா சொல்கிறேன் கேட்டிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி அதில் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. திருப்பி அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 10K வாச்சு நீங்கள் பண்ணணும். 10Kல 5000 பீப்புள்ஸாவது தயவு செய்து நீங்கள் வந்து அதை வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான மாற்றம் பெரியதாக இருக்கும். அது நான் இந்த ஒரு நேரத்தில் வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்சியாரிட்டியாக பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு இருக்காதீங்க கண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நல்லா படிங்க. அதுக்கும் நல்லா மார்க் வாங்கணும். நம்மளால் முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம அதுக்கும் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்